வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டோடு வரேன். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது எதற்கு அப்படின்னு சொன்னால் என்டி டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலினுடைய பேரை நித்திலன் தண்டபாணி பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம். இன்னையிலேருந்து இது வந்து பாட்காஸ்ட் சேனலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதை அறிவிப்பதற்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, எந்த விதமான குறைகள் இல்லாமல். திருவருள் நீங்களும் வந்து தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து முன்னிறுத்திக்கிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய தளத்தை இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தின்பால். அப்போது இதில் எனக்கு ஒரு உதவி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுது. என்னென்னா, இப்போ நான் கோயம்புத்தூர், இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஏறத்தாழ் எப்படியாவது ஒரு முயற்சி செய்தால் அவர்களை வந்து நம்ம பெரியவர்களாக அழைச்சிட்றோம். இப்போது கோயம்புத்தூர் தவிர்த்து வெளி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ், பின்ன வெளி ஸ்டேட், சரிங்களா, பின்ன வெளி கண்ட்ரீஸ், நாடுகள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தெரிந்த யாராவது பெரியவர்கள், நீங்கள் இணையத்தில் அவர்களை பார்த்துருக்கலாம், இல்லை உங்களுக்கே தனிப்பட்டு அவர்களை வந்து நல்லா தெரிந்திருக்கலாம். இது வந்து ஆன்மீகம் சம்பந்தமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுடைய செய்தி மக்களுக்கு சென்று சேர்ந்ததுன்னா மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை அரசியல் சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை வந்து என்ன சொல்கிறது, புராண விஷயங்களாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், வாழ்வியல் முறையாக இருக்கலாம், தனிமனித ஒழுக்க முன்னேற்றம் இதை பற்றி இருக்கலாம், அன்பு, அரவணைப்பு, திருமண வாழ்வு, இந்த மாதிரி எது வேணாலும், ஒரு கவுன்சிலிங் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பறந்து இருக்கக்கூடிய தலைப்புகள். இதில் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த அது ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் பெற்ற அப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விண்ணப்பம். எதில் தெரிவிக்கலாம்? என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் இருந்தாலுமே இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரே ஒரு உதவி, ஏன்னா எனக்கு கொஞ்சம் சேமித்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிற அந்த ஒரு காரணத்தினால என்னுடைய அந்த இமெயில் ஐடிக்கு அவர்களுடைய தகவலை நீங்கள் தந்தீங்க அப்படின்னு சொன்னால் உதவியாக இருக்கும். contactnithilan@gmail.com அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையத்தில் நீங்கள் வந்து அந்த நபர்களுடைய தகவலை நீங்கள் அனுப்பிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு உதவி தான் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறதாக இருந்தேன். இது ஒன்று. இப்போ எனக்கு 2 மொழி தெரியும். தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும். ஹிந்தி முடிஞ்ச அளவு கற்றுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, கற்றுக்கலாம். ஸோ இப்போ 2 மொழியில் வந்து நிபுணத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இப்போது ஒரு கெஸ்ட்டை வந்து நீங்கள் நமக்கு தெரிவிக்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 மொழியில் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்களால் ஆங்கிலம் தான் பேச முடியும்னு சொன்னால் அவர்களையும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஆங்கிலத்தில் காணொலி பண்ணுவோம், முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு நேரம் ஹிந்தி படிச்சுக்கிட்டேன், என்னால் ஒரு பேச்சு வழக்கில் ஹிந்தி பண்ணால் ஹிந்திலையும் காணொலி பண்ணுவோம், சரிங்களா. ஸோ அதனால் தமிழும் ஆங்கிலமும் இப்பொழுதைக்கு, பின்ன ஒரு காலத்தில் ஹிந்தி, நீங்கள் இப்போ ஹிந்தியில் தெரியும்னு சொன்னால் அனுப்பிச்சி வைங்க, நான் சேமித்து வச்சுக்கிறேன், நான் அதுக்குள்ளே ஹிந்தி படிச்சுக்கிறேன். ஸோ அப்போ இந்த 3 மொழிகள்லேயும் நம்மளுடைய காணொலியை வந்து முன்னெடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம். இதற்கு உங்களுடைய ஒரு உதவி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நானே தேடி பிடிச்சி இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் பண்ணுறது, சரிங்களா. நமக்கு குழு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரே ஆள் தான் எல்லா வேலையும் பண்ணுறதுனால ஒரே ஆள் எல்லாத்தையும் தேடி அவர்களிடம் பேசி அவர்களை வந்து கொண்டு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய உதவியை நான் நாடுகிறேன். இது ஒன்று. இப்போது வெளி மாநிலங்களையோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களையோ நம்ம நேரில் அழைப்பது அப்படிங்கிறது ஒரு சிரமம். பொருளாதார அளவில் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு இடம் பற்றாக்குறை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பொருளாதார அளவில் நம்ம வந்து ஒரு சிரமம். இப்போ அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த ரோடுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து நம்மளுடைய காணொலிகளுக்கு உண்டான அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரோடில் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து வைஃபை காலிங் மெத்தட். இப்போ நான் ஒரு கோடு தருவேன், அது அவர்களுடைய இடத்துல அந்த கோடை வந்து மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ போட்டாங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஒரு ஹெட்செட் இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து ஈஸியாக வைஃபை காலிங்கில் நம்ம வந்து பாட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து தாராளமாக இது பண்ணலாம். என்ன வீடியோ இருக்காது, ஆடியோ ஒன்லி பாட்காஸ்ட்டாக இருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம அங்கே ஒன்றும் தலையிலாக குதிக்க ஒன்றும் போகிறதில்ல, வீடியோ பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு செய்தி வந்ததுன்னா போதும், இல்லைங்களா. ஸோ இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தமிழோ ஆங்கிலமோ பேச தெரியும் அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த வைஃபை காலிங்
அது மூலமாக அவங்கக்கிட்ட பாட்காஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்மளுடைய தளத்தில் வந்து நம்மளால் வெளியிட முடியும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு சேனலை வந்து விரிவுபடுத்துவதற்காக எடுத்த ஒரு முயற்சி. உங்களுடைய உதவியும் அதற்கு வந்து தேவைப்படுகிறது. அவர்களுடைய தகவல் இப்போ இவங்களை பேசுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, கொஞ்சம் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களால் முயற்சி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய அந்த கான்டாக்ட் நம்பர் கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் ஒரு பெரியவர்களாக இருக்காங்கன்னா அவங்கள அவ்வளோ எளிமையில் போய் நம்மளால் ரீச் பண்ண முடியறதில்ல. இப்போ நாம் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ மெயில்லையோ அவங்கள தொடர்பு கொள்கிறோம், ஒரு சில நேரம் ஃபோனில் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே யாராவது அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் எடுக்கிறாங்க, அவர்களுக்கு அது நேராக சென்று சேர்றதில்லை. இவங்களே விட்டுறாங்க, பரவாயில்ல அப்படி கிடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இமெயில் எல்லாம் அவங்க பெரியவங்க நிறைய பணியில் இருப்பாங்க, அதனால் அவங்க பார்க்குறதும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது அவர்களோட நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு தகவலையும் சேர்த்து கொடுத்தீங்கனாலும் ஒரு உதவியாக இருக்கும். நாட் தட் இது எனக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் கொஞ்சம் ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு, மற்றபடி இல்லைங்க எனக்கு அப்படி தெரியல நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஓகே. அவங்களுடைய அந்த கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தீங்கனாலும் பெரு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சேனல்லையே ஆங்கிலத்திற்கு தனியாக ஒரு சேனல், ஹிந்தி பேசுறதுக்கு தனியாக, அவ்வளோலாம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் ஒரு ஆள் வேலை செய்கிறது என்னால் அவ்வளோலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த ஒரே சேனலில் எல்லாமே வரும். தலைப்பை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். தமிழ்லையும் ஆங்கிலத்துலேயும் தலைப்பு இருக்குதுன்னா அது தமிழ் பாட்காஸ்ட்டு, வெறும் ஆங்கிலத்தில் மட்டும் தலைப்பு இருக்குன்னா அது ஆங்கில பாட்காஸ்ட்டு, இந்தியும் ஆங்கிலமும் இருக்குன்னா அது ஹிந்தி பாட்காஸ்ட். அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்படி தான் புரிஞ்சிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து ஒரு மனதில் எண்ணமாக கொண்டு நாம் அடுத்த ஒரு கட்டத்திற்கு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். உங்களுடைய உதவியோடவும் திருவருளுடைய கருணையோடவும் நம்ம வந்து இன்னும் மென்மேலும் வளர்ந்து மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு, இதுதான் இன்றைக்கு உண்டான ஒரு காணொலி. இதை தான் சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். இதுதான் நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. ஸோ உதவி செய்யுங்க, நம்ம நிறையா முன்னேறுவோம், அடுத்த மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு சேர்த்துவோம். ரைட், நன்றி, வணக்கம்.